ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களை மாதிரியே இந்த உலகத்தில் யாராச்சும் இருக்காங்களா? அப்படி இல்லைனா ஒருத்தர் ஃபோட்டோ வச்சுருக்கீங்க, அந்த ஃபோட்டோவை வச்சு நீங்கள் அவங்களுடைய இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் ஐடி கண்டுபிடிக்கணும். அப்படி இல்லையா உங்களுடைய ஃபோட்டோவை வேறு யாராச்சும் ஏதாவது சோசியல் மீடியாவில் போட்டு மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏன்னா இந்த வீடியோவில் ஒருத்தருடைய இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் ஐடி எப்படி கண்டுபிடிக்கிறது, அப்படி இல்லைனா உங்களை மாதிரியே வேறு யாராச்சும் இருக்காங்களா அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ வாங்க எப்படி அதை கண்டுபிடிக்கிற அப்படின்றத பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுடைய குரோம் அப்படி இல்லைனா கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் சர்ச் பண்ணிக்கோங்க, ஃபேஸ் செக் ஐடி அப்படின்னு சர்ச் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ணதும் உங்களுக்கு இந்த மாதிரி ஃபஸ்ட்டாக வரும். இந்த ஃபஸ்ட்டாக இருக்கிற அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். ஃபேஸ் ஐடி செக் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். நான் இதோட லிங்க் வேணும்னாலும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி இந்த மாதிரி வந்துடலாம். வந்தது இதில் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபோட்டோ அப்படின்னு சொல்லி ஒரு ஏரோ மார்க் காட்டும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் ப்ரௌசர் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த ஃபோட்டோ செக் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இதில் பாருங்கள், கீழே சேஞ்ச் இன்டர்நெட் ஒய் ஃபேஸ் அப்படின்னு ரெட் கலரில் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி ஒரு ஏரோ மார்க் காட்டும். அதில் பாருங்கள் ஒரு பாக்ஸ் இருக்கும். அதை டிக் பண்ணிடுங்க. டிக் பண்ணிவிட்டு இதில் அக்ரியான்றதை கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி வரும். இதை வந்து நீங்கள் கரெக்டாக இதில் ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி இந்த மாதிரி இழுத்து செட் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ரன் ஆக ஆரம்பிக்கும். உங்களுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ரன் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 0லேருந்து 100 வரைக்கும் இந்த மாதிரி ரன் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இது ரன் ஆகும் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரி ஃபோட்டோஸ் எல்லாமே கீழே காட்ட ஆரம்பிக்கும். பாருங்கள், நீங்கள் ஒவ்வொன்றா கீழே ஸ்க்ரோல் பண்ணி வாங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எக்கச்சக்கமான ஃபோட்டோஸ் காட்டும். அவங்க என்னென்ன இதிலெல்லாம் அந்த ஃபோட்டோ அப்லோட் பண்ணியிருக்காங்களோ அதில் எல்லாமே காட்டும். ஃபேஸ்புக்கில் இருக்கும் அப்படின்னா ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராமில் இருக்கும் அப்படின்னா இன்ஸ்டாகிராமில், யூடியூப், அப்படி எந்த சோசியல் மீடியா எதில் வேணுனாலும், ஏன் ஏதாவது ஒரு மேட்டர் பட வெப்சைட்டில் ஆட் பண்ணியிருந்தால் கூட அந்த ஃபோட்டோ எல்லாமே இதில் காட்டும். அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கணுன்னா கூட உங்களால் ஈஸியாகவே ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும். இதில் பாருங்கள், எந்தெந்த வெப்சைட்டில் இருக்குது அப்படின்றது எல்லாமே காட்டும். இதில் நான் இப்போ இன்ஸ்டாகிராம் அப்படின்றத கிளிக் பண்ணுறேன். பாருங்கள், கிளிக் பண்ணதும் அவங்க போஸ்ட் பண்ண அந்த டேட்டுக்கு போயிடும், அந்த ஃபோட்டோவோட சம்மந்தப்பட்ட மாதிரி. இதில் அவங்களுடைய மேலே பாருங்கள், அவங்களுடைய ப்ரொஃபைல் ஷோ ஆகும். நீங்கள் அந்த ப்ரொஃபைலை கிளிக் பண்ணி நீங்கள் அவங்கள பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸையும் பார்த்துக்க முடியும். அவங்களுடைய ஐடியையும் உங்களால் பார்த்துக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் யூடியூப்பில் அவங்க என்னத்தில் போட்டிருக்காங்களோ அதை எல்லாமே இதில் ஷோ ஆகும். நீங்கள் ஒவ்வொன்றா பார்க்குறனா கூட பார்க்க முடியும். இதே மாதிரியே நீங்கள் உங்கள் ஃபோட்டோ ஆட் பண்ணும்போது வேறு யாராவது உங்களுடைய ஃபோட்டோ போட்டிருக்காங்களா அப்படின்றத உங்களால் ஈஸியாகவே பார்க்க முடியும்.